ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஜூலை 29 பிறகு சூறாவளியான ஒரு நாளாக வரப்போகுது. அன்னைக்கு தமிழ் மாதம் ஆடியுடைய 13ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப இந்த புதன்கிழமை ரொம்ப சிறப்பான சூறாவளி நாளாக வரத்துக்கு காரணம் என்னன்னா, முழு நிலவு தெரிய போகுது. அப்படி தெரியக்கூடிய நாள் பௌர்ணமி. வரக்கூடிய பௌர்ணமி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமி. ஒவ்வொரு தமிழ் மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டிருக்கோ. அதுபோல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கு. அப்பேற்பட்ட பௌர்ணமி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வரப்போகுது. இந்த ஆடி பௌர்ணமியில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் சந்திரனுடைய தாக்கத்தால் சாபம் ஏற்படுமா இல்லை சாபம் நீங்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமோ ஆபத்தோ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ பல ஆபத்துக்கள் இல்லாமல் தப்பிப்பதற்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கூடவே இது ஒரு அமோகமான நாள் அப்படிங்கிறதுனால என்ன பரிகாரம் செய்தால் என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் அதையும் செய்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பலன்கள் பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. வெற்றிக்குரிய வழிகளை பின்பற்றி முன்னேற்றம் அடையக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். பௌர்ணமி முற்பகுதியில் விரயஸ்தானத்திலையும் அதன் பின் ஜென்ம ராசிக்குள்ளேயும் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் செலவுகளை அதிகரிப்பார், அலைச்சலை ஏற்படுத்துவார், நிம்மதியற்ற நிலையை உருவாக்குவார். ஞான மோட்சக்காரகன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். இழுப்பறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பத்திற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதுவும் பௌர்ணமி முழுவதும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைந்திருப்பதால் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி, தொழிலில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். உங்கள் சகாயஸ்தானாதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது, வார்த்தைகளை நிதானம் காப்பது, பண விவகாரங்களை எச்சரிக்கையாக இருப்பது நன்மை தரும். அதோடு அரசியல்வாதிகள் தலைமையில் வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படுவதால் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும். விவசாயிகள் விளைச்சலில் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். இந்த நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட், திருவாதுரையில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற உறுதியோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆடி பௌர்ணமி நன்மையாக இருக்கும். யோகக்காரகன் ராகு பாகிஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும். ராசிநாதன் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் மனதில் இருந்த சுமை இறங்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். குடும்பம் தொழில் மேன்மையடையும். சிலர்லாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். நேர்த்தி கடனை செலுத்தி வருவது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாளில் செய்து வரலாம். அதனால் நிம்மதிங்கிறது ஏற்படும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் பௌர்ணமிக்கு வர அஸ்தமனமாகி இருப்பதால் ஒவ்வொரு வேளையிலும் நிதானம் வேண்டும். புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்பது நன்மை தரும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனால் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். செல்வாக்கோடு நடைபோட முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆத்மகாரகன் சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை. வருமான விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன் நன்றாக யோசிக்க வேண்டும். உடனிருப்போரின் ஆலோசனைகளை ஏற்க வேண்டும்.
பணியாளர்கள் நேர்வழியில் செயல்படுவது அவசியம். விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு இழுபறியாகும். மாணவர்கள் தவறான நட்பை விட்டு விலகுவதால் படிப்பில் முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பௌர்ணமி பலன்கள் கிடைக்குங்க. இதற்கேற்ப உங்கள் நட்சத்திரக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நாளை என்ன நடக்கும் என்பதே இன்றே கணக்கிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆடி மாத பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். தன புத்திரக்காரகன் குரு உங்கள் ராசிக்கு 2வது இடத்துல உச்சமாக சஞ்சரித்தாலும் இந்த பௌர்ணமி வரை அஸ்தமனம் அடைந்திருப்பதால் கடந்த டைம் வழங்கியது போல் இந்த டைம் அவரால் யோக பலன் வழங்க முடியாது. திட்டமிடாமல் வேலைகளில் இறங்கி அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியது வரும். மெயினாக எதிர்பார்த்த வரவும் இழுபறியாகும். குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதியற்ற நிலை இருக்கும். அதுவும் 10ஆம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவானால் வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மெயினாக தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய உங்கள் நிர்வாகத்தின் ஆதரவு கிடைக்காது. சிலர்லாம் நீங்கள் வேலையை விட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய நிலை கூட உருவாகும். சுயதொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காம போகும். பல வழியிலும் செலவுகள் ஏற்படும். சிலர்லாம் கடனை அடைப்பதற்கு மறு இடத்துல கடன் வாங்குவது இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். அப்புறம் குரு கூட இந்த பௌர்ணமியில் உச்சமாக சஞ்சரிப்பதால் அதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்ப்பு ஓரளவு பூர்த்தியாகும். வேலையில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிம்மதிங்கிறது உருவாகும். மெயினாக தொழிலில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆதாயம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூடும். புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க நினைத்திங்கன்னா அந்த முயற்சிகள்லாம் தொழிலுக்காக வெற்றி ஆகும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. சிலருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கூட இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். பிள்ளைகளால் கூட பெருமைங்கிறது ஏற்படும். திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்கள் நட்சத்திரத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வரன் வந்து அமையும். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கங்கிறது இருக்கும். எடுத்த வேலைகள் எல்லாம் எடுத்த வேகத்தில் வெற்றியாகும். விவசாயிகள் கூட இந்த பௌர்ணமியில் நிதானமாக செயல்படுவது நல்லது. அதோடு மாணவர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் ஆலோசனை ஏற்பது அவசியம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்களை இந்த ஆடி பௌர்ணமியில் பெறுவீங்களோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான பரிகாரம். ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது உங்கள் குடும்பம் பல தலைமுறைக்கு சுபிட்சமாக வாழ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பூஜை நாள். அதனால் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்ப்பீங்க. ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்கள் தான். அதுலேயும் குறிப்பாக சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் உகந்த நாளாக சொல்லப்படக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி தினத்தை உங்கள் ராசிக்காரங்க யாரும் தவற விட வேண்டாம். இந்த தினம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் உங்களுடைய வீட்டிலேயே குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெறவோ அம்மனின் அருளாசி கிடைக்கவோ வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கார பெண்கள் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த தினம் புதன்கிழமை, சிவனுக்கும் புதனுக்கும் உகந்த நாளான புதன்கிழமை அன்னைக்கு ஆடி பௌர்ணமி தினம் வந்திருக்கு. ஸோ அம்மனுக்கு இந்த தினம், சிவனுக்கு இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு செய்யணும். சிவபெருமானி பார்வதி தேவியும் ஒரு சேர வணங்க வேண்டும். சக்தி சொரூபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் ராசிக்காரங்க இந்த நாளில் மாலையில் அலங்காரமாக இருப்பது அவசியம். பெண்கள் நீங்கள் மகாலட்சுமி அம்சத்தோடு முழுமையான அலங்காரத்தோடு இந்த பூஜை செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர கட்டாயம் நீங்கும். அலங்காரத்திற்கு எதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் என்று சிலர் சிந்திக்கலாம். பொதுவாக எந்த வீட்டில் பெண்கள் அலங்காரத்தோடு மங்களகரமாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி நிரந்தரமாக நிறைந்திருப்பாங்க என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. செல்வ செழிப்பை தரக்கூடிய இந்த பூஜையை உங்கள் ராசிக்கார பெண்கள் பூ போட்டு பட்டுப்படவையோடு கண்ணாடி வளையல் அணிந்து நிறைவாக செய்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். வெளியில் செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்தால் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று சிலர் குலதெய்வ வழிபாட்டையும் இந்த தினம் மேற்கொள்ளலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாமல் இருக்கக்கூடியவங்க இந்த நாளில் போனீங்கன்னா
ரொம்ப விசேஷம். ஒன்றும் பெருசாக இல்லை, சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக தயார் செய்து படுத்து அதை 4 பேருக்கு பிரசாதமாக கொடுக்கறது. இந்த சிம்பிள் விஷயம் நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல மிதுன ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.